துரதிர்ஷ்டவசமான. திருச்சி மாவட்டம் தாயனூர் கிராமத்தை மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து அந்த கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்சியில் தாயனூர் உள்ளிட்ட 27 கிராம ஊராட்சிகளை மாநகராட்சியோடு இணைக்க விடியா திமுக அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஆனால் தங்கள் கிராமத்தை மாநகராட்சியுடன் இணைத்தால் வருங்காலத்தில் தங்களது விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என கூறி தாயனூர் கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகம் எதிரே சாலை மறியலில் ஈடுபட்டனர். விளம்பரம் தேடும் வகையில் விடியா திமுக அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு பல்வேறு கிராம மக்களும் அவதியடைவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஊர்ல வந்து 74% விவசாயம் தான். நாங்கெல்லாம் விவசாயத்தை நம்பி இருக்கோம். எங்களோட ஊராட்சியவே இருக்கட்டும், எங்களுக்கு மாநகராட்சி வேண்டாம். எங்களுக்கு நாங்க காய்கறி போட்டு இப்படி தான் நாங்க பிழைக்கிறோம். அதனால எங்களுக்கு மாநகராட்சி வேணும், ஊராட்சி தான் வேணும் எங்களுக்கு. கோவை மாவட்ட குற்றப்பிரிவு காவல் துணை கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் அலுவலகத்தில் தொழிலதிபர் ஒருவர் புகார் அளித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் பிரகாஷ், குமரவேல், ரவிக்குமார் ஆகியோர் நீண்ட காலமாக கொப்பரை மற்றும் தேங்காய் வியாபாரம் செய்து வந்ததாக தெரிகிறது. அவர்கள் இருவரும் பிரகாஷிடமும் மேலும் பலரிடமும் பணம் பெற்றுக்கொண்டு திரும்ப தராமல் இருந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் குமரவேல் மற்றும் ரவிக்குமார் ஆகியோர் செட்டில்மெண்ட் செய்ய வேண்டிய பணத்தை பிரகாஷ் தான் செட்டில்மெண்ட் செய்ய வேண்டும் என்று கோவை மாவட்ட குற்றப்பிரிவு காவல் துணை கண்காணிப்பாளர் மிரட்டியதாகவும், தான் அளித்த ஆவணங்களை கண்டுகொள்ளவில்லை என்றும், தனக்கு தற்கொலை செய்வதை தவிர வேறு வழியில்லை என்று பாதிக்கப்பட்ட பிரகாஷ் கண்ணீருடன் தெரிவித்தார். கோவை மாவட்ட குற்றப்பிரிவு மட்டும் இது மாதிரி எண்ணற்ற போலி வழக்குகளை ஒரு வியாபாரிகளை குறி வச்சு பல கோடிகள் மோசடி பண்ணியிருக்காங்க. இந்த மோசடியை வெளியே கொண்டு வரல அப்படின்னா என்னை மாதிரி இருக்கிற வியாபாரிகள் கண்டிப்பாக தற்கொலைக்கு தவிர்த்து வேறு வழியே இல்லைங்க. நீங்கள் எழுதி வச்சுங்க, 2018 ஹைதராபாடு, பாண்டிச்சேரி, கேரளா, இப்போ கரண்ட்டில் கூட 4-5 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதெல்லாம் எடுத்து ஸ்பெஷல் டீம் போட்டு விசாரிக்கலைன்னா இந்த லாபி ஒருத்தரையா உன்னை ஜெயிலில் போட்டுருவேன், உன்னை பிஸ்னஸ் பண்ண விடாமல் பண்ணிடுவேன், உன் அக்கௌண்ட்டை கிட்டத்தட்ட என் அக்கௌண்ட்டே கிட்டத்தட்ட 3 மாதமாக லாக் பண்ணிட்டாங்க. நாங்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது? 6 கோடி ரூபா கடன் இருக்குங்க, எப்படிங்க நான் அடைப்பேன்? 100 பேர் எங்கிட்ட வேலை செய்கிறாங்க, எப்படிங்க அவனுக்கு சம்பளம் கொடுப்பேன்? என்ன பதில் சொல்லுவேன்? எங்கே நியாயம் கிடைக்கும் நம்ம போகிறோமோ அவங்களே உட்கார வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணால் நான் என்ன தான் பண்ணிட்டோம்? எங்கே தான் போகிறது? பொள்ளாச்சி உடுமலை தேசிய நெடுஞ்சாலையில் மீன் கழிவுகளுடன் கூடிய நீரை திறந்துவிட்ட லாரியை கிராம மக்கள் சிறைப்பிடித்தனர். கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியிலிருந்து தூத்துக்குடி பகுதிக்கு லாரி ஒன்று மீன்களை ஏற்றிச் சென்றது. பொள்ளாச்சி உடுமலை தேசிய நெடுஞ்சாலை கோமங்கலம் புதூர் அருகே வந்தபோது லாரியை நிறுத்திய அதன் ஓட்டுநர் அசோக் மீன் கழிவுகளுடன் கூடிய நீரை கீழே திறந்து விட்டுள்ளார். இதனை கண்ட கிராம மக்கள் லாரியை சிறைபிடித்து ஓட்டுநருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே 3 முறை இதே பகுதியில் கழிவுநீரை திறந்துவிட்டு அசோக் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தியதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மேற்குவங்க மாநில அரசு அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றி வந்த முதுநிலை பெண் பயிற்சி மருத்துவர் கடந்த ஆகஸ்ட் மாதம் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்த நிலையில் வழக்கு தொடர்பாக மேற்குவங்க மாநில சுகாதாரத்துறை உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. அதில் பெண் மருத்துவர் கொலையை கண்டித்து மருத்துவர்கள் நடத்தி வரும் போராட்டம் காரணமாக இதுவரை 23 நோயாளிகள் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சிபிஐ தரப்பிலும் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு செவ்வாய்க்கிழமையன்று விசாரணைக்கு வர உள்ளது. தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா, வங்கக்கடல், மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தூத்துக்குடியைச் சேர்ந்த 22 மீனவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க கோரிய பகுதி மக்கள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். மீனவர்களை பிடிச்சி 55 நாள் ஆச்சு. இது வரைக்கும் நாங்களும் எங்கெங்கே போராடணுமோ அங்கெல்லாம் போராடி பார்த்துட்டோம். எதுவுமே இல்லை, பிரயோஜனம் இல்லை. அதனால் இப்போ நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் இருக்கோம். இன்றைக்கி எதிர்கட்சி வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. எடப்பாடியார் ரொம்ப உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லி பேசியிருக்காங்க.
ஆனால் மத்திய அரசு மாநில அரசு எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்க மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. உக்ரைனில் இஸ்ரேலெல்லாம் சண்டை நடக்குது. அங்கெல்லாம் அவங்க ஃப்ளைட் வச்சு அவங்கள ஏற்றிட்டு வராங்க. ஆனால் எங்கள் வாழ்வாதாரமே இந்த மீன் பிடிக்கிறது தான். ஆனால் எங்கெல்லாம் கண்டுக்கவே மாட்டுக்காங்க. இத்தனைக்கும் அவங்க எந்த வலையும் அந்த கடலில் பாய்க்கலை, வலிஞ்சு கிடந்திருக்காங்க. அந்த லாஞ்சுவலை பிடிச்சிட்டு போயிட்டு இவ்வளவு செய்கிறாங்க. அதே இது நாங்கள் எந்த ஒரு பொருளும் எங்கள் லாஞ்சுக்குள்ளே எந்த ஒரு சுத்தமானது எதுவுமே கிடையாது. எல்லாமே வலிஞ்சு போகிற வலையும் சாப்பாட்டு பொருளும் தான் அந்த லாஞ்சில் இருந்து. அவங்க எதனால் இப்படி எங்களை பிடிச்சி இது இவ்வளோ நாள் அடைச்சி வச்சுருக்காங்க? ஏன் இந்த அரசாங்கம் கேட்க மாட்டேங்குது? இந்த மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து இன்னும் அவங்கள விடாதனால ஒரு அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை இன்று ஆரம்பிச்சிருக்கின்றோம். இதற்கு ஆதரவாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த முக்கியமான முன்னாள் அமைச்சர், எம்எல்ஏக்கள் இங்கே வந்து எங்களுக்கு ஒரு நிரந்தர ஆதரவை தந்து எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை நாங்கள் எங்களால் இயன்ற வரைக்கும் செய்கிறோம் என்ற ஒரு உத்தரவாதத்தை தந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அதற்கு எங்கள் ஊர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னை மாநகராட்சியில் கடந்த 2 மாதங்களில் 30க்கும் மேற்பட்ட முறை இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. சென்னை ஆரியபுரத்தில் உள்ள பிரபல தனியார் பள்ளியில் வெடிகுண்டு இருப்பதாக பகல் 12 மணியளவில் பள்ளி இமெயிலுக்கு மிரட்டல் வந்ததை அடுத்து மாணவர்கள் உடனடியாக வீட்டிற்கு அனுப்பப்பட்டனர். தகவல் அறிந்து பள்ளிக்கு சென்று வெடிகுண்டு நிபுணர்கள் பள்ளி வளாகம் முழுவதும் சோதனை செய்தபோது அது வெறும் புரளி என தெரிய வந்தது. இந்த நிலையில் சென்னையில் கடந்த 2 மாதங்களில் மட்டும் தொடர்ச்சியாக 30க்கும் மேற்பட்ட இமெயில் வெடிகுண்டு மிரட்டல் விடப்பட்டும் மிரட்டல் நபரை பிடிக்க முடியாமல் விடிய அரசின் ஏவல் துறையினர் திணறி வருகின்றனர். கரூர் அருகே பாசன வாய்க்காலை தூர்வாரி விவசாயத்திற்கு நீர் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்தனர். ஆண்டான் கோவிலுக்கு கிழக்கு பகுதியில் ராஜவாய்க்காலை தூர்வாரும் பணி நடைபெற்று வருவதாக கூறி கோவிந்தபாளையத்திற்கு மேற்கே ஷட்டர் அடைக்கப்பட்டுள்ளது. அதனால் பாசனத்திற்கு நீர் கிடைக்காமல் விவசாயம் செய்ய முடியாத சூழல் இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர் கூட்டத்தில் பாசன வாய்க்காலை விரைவாக தூர்வாரி பாசனத்திற்கு நீர் வழங்க வேண்டுமென விவசாயிகள் மனு அளித்தனர். 2 வருஷத்துக்கு முன்னாடி தூர் வர்றது முறையாக தூர் வர்றதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இது வறட்சி காலத்தில் அது தூர் வாரிக்கணும். இப்போ கரெக்டாக நம்ம பாசன டைமில் தூர் வாரிக்கிட்டு எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கும். தண்ணி திறந்து விடுறதுக்கு காரணம் கேட்டால் அது தூர் வரணும்னு சொல்லி ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. மாதக்கணக்காக ஓடிக்கிட்டு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் 2 சக்கர வாகனத்தில் சாகசம் செய்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். காலவாய் பொட்டல் பகுதியைச் சேர்ந்த 19 வயது இளைஞரான தனராகுல் தனது 2 சக்கர வாகனத்தில் காரைக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெண்கள் அதிகம் இருக்கும் இடங்களில் சாகசம் செய்யும் வீடியோ காட்சிகளை இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் செய்துள்ளார். இது குறித்த புகாரின் பேரில் தனிப்படை காவல்துறையினர் தனராகுலை கைது செய்து அவரது வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். விடியா திமுக அரசே பொதுமக்கள் பயன்படுத்தும் சாலையில் கார் பந்தயம் நடத்தி விளையாடிக் கொண்டிருக்கும் போது இளைஞர்கள் இப்படி சாகசம் செய்வதை எப்படி தடுக்க முடியும் என பொதுமக்கள் கேள்வியை முன்வைத்துள்ளனர்.